வாய்ப்புண்ணுங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்னால வரலாம். ஒண்ணு. இப்ப நம்ம நெறைய நெறைய நைட் டைம்ல ஒர்க் பண்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நெறைய ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ரெஸ்ட்டே இல்லாம ஒர்க் பண்றது. இல்ல ஃபேமிலில ஏதாவது இஷ்யூஸ்னால டிப்ரஷன்ஸ் இந்த மாரி இருக்க ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்ல வரலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம இப்ப நல்ல நான் சொன்ன மாரி அ கீரைகள், பழங்கள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நல்லா ப்ராப்பரா எடுக்காம இருந்தா, அதில உள்ள வைட்டமின் மினரல்ஸ் கிடைக்காது பாடிக்கு. பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாரி கீரைகளெல்லாம் சில பேர் அவாய்டே பண்றாங்க. இந்த ஜெனரேஷன் மோஸ்ட்லி வந்து கீரையா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு பாடிக்கு தேவையான அந்த பி காம்ப்ளெக்ஸ்லாம் கிடைக்காதனால கூட வாய்ப்புண் வரலாம். இன்னொன்னு ஸ்டூடண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நான் சொன்ன மாரி இந்த மாரி சாப்பிடாததுனால, ப்ராப்பரா நல்ல ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காதனால வரதா இருக்கட்டும். எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புண் அதிகமா வரத நாங்க பார்க்குறோம். ஏன்னா, அந்த எக்ஸாம் ப்ரெஷர்னாலயா ஆ. அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல வரலாம். அது மட்டும் குடல் புண் அ வயித்துல புண்ணு இருக்கும்போது கூட, இந்த பெப்டிக் அல்சர்ன்னு சொல்றோம்ல, அதோட ஒரு சைட் எஃபெக்ட்டா கூட வாயிலயும் அந்த புண்ணு வரலாம். ஏன்னா, எல்லாமே ஒரு கன்டினியூஷன்ல தான் இருக்கிறதுனால, ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ்ல கூட வாய்ப்புண் வரலாம். ஸோ வாய் வந்து நம்ம ஓரல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணல, ப்ராப்பரா கிளீன் பண்ணல, அந்த மாரி இருக்கிற கண்டிஷன்ஸ்ல கூட அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட வாய்ப்புண்கள் வரலாம்.